நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச போன்விட்டா குக்கீஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியா, சூவியா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸி. நம்ம கடாயிலேயே செஞ்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாம இந்த பட்டரை நல்லா அடிச்சுக்கோங்க. இல்லாட்டினா வயர் விஸ்க் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை 2 பாதியா சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடிச்சு விடுங்க. பட்டரும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரையும் வெண்ணெயும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் ஓரங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு சல்லடை வச்சுக்கலாம். அதுல வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க 100 கிராம் பட்டர் எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 25 ரூபாய் போன்விட்டா பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இதை சேர்த்துக்கலாம். போன்விட்டா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பிஸ்கட் நல்லா சூவியா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த அளவு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பிஸ்கட்டுக்கு, குக்கீஸ்க்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கையில வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்த்தாச்சு. இதுல வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வைக்கலாம். இந்த மாதிரி லைட்டா உருண்டை பண்ணிட்டு கையில ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அழகா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும். நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதுல இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் ஷீட்ல நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மாவை உருட்டிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இப்போ நம்ம பிஸ்கட்டை பேக்கிங் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா இந்த மாதிரி பரவலா உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குக்கீஸ்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அடுக்கிட்டு நம்ம ஒரு இட்லி தட்டு ஸ்டாண்டை இந்த கடாயில வச்சுட்டு இதை வந்து மூடி போட்டு கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் நம்ம பேக்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் இந்த ரோல் வந்து 20 நிமிஷத்துல செட் ஆயிடுச்சு. இத நம்ம ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு கொஞ்சம் தடி தடியா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஷேப்பா இருக்கும் பாக்குறதுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம இதையும் அடுக்கிட்டு இதையும் நம்ம ஒரு அரை மணி நேரம் பேக் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான போன்விட்டா குக்கிங் ரெடி ஆயிடும். பிடிச்சிருந்தா லைக்